ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது லாஸ்ட்டு ஆகஸ்ட் 18 வந்து எனக்கு வந்து 30th பர்த்டே போச்சு. அந்த 30th பர்த்டேக்கு யாரெல்லாம் என்னெல்லாம் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 30th பர்த்டேன்றதுனால நிறையவே ஸ்பெஷலான கிஃப்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு எனக்கு. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யாரெல்லாம் எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, எங்கள் அம்மா, என் ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் எங்கள் அக்கா பையன், எங்கள் பாட்டி, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் தம்பி, என் தங்க. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இது 30th பர்த்டேன்றதுனால எங்கள் அம்மா வந்து எனக்கு ஸ்பெஷலாக 30 கிஃப்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த மாதிரிலாம் யாரும் கொடுத்ததுன்னு சொன்னால் என் ஹஸ்பண்ட் எனக்கு கண்டிப்பாக உதைப்பான். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்னோட 25th பர்த்டேக்கு வந்து எனக்கு 25 கிஃப்ட்ஸ் வந்து என் ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பெருசாக நிறைய கிஃப்ட்ஸ் வந்ததுன்னா இந்த 30th பர்த்டேக்கு தான். ஃபஸ்ட்டு என்னை பெற்ற தாய்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். அதாவது எங்கள் அம்மா, அவங்கக்கிட்ட இருந்து ஆரம்பித்தா தான் கரெக்டாக இருக்கும். இப்போது 30 கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் நிறைய காஸ்ட்லி கிஃப்ட்லாம் கூட இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட எனக்கு ரொம்ப டச்சிங்காக, எனக்கு ரொம்ப அந்த கிஃப்ட்ஸ்லேயே பிடிச்ச கிஃப்ட்டுன்னு நான் எதை சொல்வேன்னா, இந்த கிஃப்ட் தான். இது நானும் எங்கள் அம்மாவும் எடுத்த ஒரு பிக்கு. அந்த அழகு தெய்வத்தின் மகனா இவன். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட வளகாப்பு ஃபங்க்ஷனில் நானும் எங்கள் அம்மாவும் எடுத்தது. நான் வந்து குழந்தையில வந்து எங்கள் அம்மா மடியில் உட்காந்து எடுத்த ஃபோட்டோவோட சரி, ஃபோட்டோஸில் மெமரிஸாக வேறு எதுவும் என்கிட்ட இல்லை. அன்றைக்கி என்னமோ தோணுச்சு அந்த ஃபங்க்ஷனில் சரின்னு மடியில் உட்காந்து எடுத்தேன். இந்த ஃபோட்டோ எடுத்ததுலேருந்து எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே எதுனாலும், மதர்ஸ் டே எதுனாலும் நான் இந்த ஃபோட்டோவை தான் ஃபஸ்ட்டு போடுவேன். அதுக்கப்புறம் குழந்தையில என்னை மடியில் உட்கார வச்சு எடுத்த ஃபோட்டோ தான் நான் வந்து போடுவேன். என்னோடய ஃபேவரட் பிக்கை எங்கள் அம்மா வந்து எனக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் என்னோடய வீட்டில் வந்து நிறைய, அதாவது என் ஹஸ்பண்ட் கூட எடுத்த ஃபோட்டோஸ், எங்கள் அக்கா கூட எடுத்த ஃபோட்டோஸ், என் இன்லாஸோடு எடுத்த ஃபோட்டோ, அதுக்கப்புறம் எங்கள் அக்கா பையன் கூட நான் எடுத்த ஃபோட்டோ எல்லாமே வந்து நான் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் எங்கள் அம்மா கூட எடுத்துகிட்டு வரைக்கும் யோசிக்கவும் இல்லை வைக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஐடியாவும் வரல. ஆக்சுவலாக அவங்க யோசித்து எனக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதை நான் ஒரு நல்ல இடத்துல பார்த்து செட் பண்ணி வைக்கணும் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் இந்த கிஃப்ட்டில் எங்கள் அம்மாவை பார்த்ததுனால உங்களுக்கு வந்து ஒரு இமேஜினேஷனுக்கு நீங்கள் போகலாம். ஓ, இவங்க தான், இந்த அழகு தெய்வம் தான் இந்த பொண்ணுக்கு இவ்வளோ கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்காக தான் காமிச்சேன். இந்த கிஃப்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா கிஃப்ட்டை விட. ஓகேவா, இதை சைடாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன கிஃப்ட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிஃப்ட்டு தான். இது என்ன கிஃப்ட்டு, நான் வந்து மிஷின் தான். இந்த மிஷின் நேம் வந்து உஷா ஜீரோம் ஸ்டிச் மேஜிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து 57 ஸ்டிச் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது. என்கிட்ட வந்து ஏற்கனவே மிஷின் இருக்குது. ஓவர்லாக் மிஷினும் இருக்குது, நார்மல் இண்டஸ்ட்ரியல் மிஷினும் இருக்குது. அது வந்து பெரிய மிஷின், நம்ம டெய்லி யூசேஜ்க்கே நல்லா யூஸ் பண்ணலாம், எந்த இதுவும் ஆகாது. ஆனால் அதில் வந்து வெறும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம், அவ்வளோதான், அது மட்டும் தான் முடியும். இதில் வந்து நிறைய ஸ்டிச் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, நிறைய விதமான ஸ்டிச் நம்ம போடலாம். இதுலேயே வந்து ஓவர்லாக் இருக்குது, பீக்கோ ஸ்டிச் இருக்குது, நிறைய இருக்குது. இன்னும் இந்த மிஷினை பற்றி எனக்கே தெரியல, இப்போ புதுசாக அவங்க கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் தான் இதை பற்றி நான் அந்த மேனுவல்லாம் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மிஷினோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 26,000 கிட்டே வந்துச்சுன்னு நினைக்கிறேன், கிட்டோடு சேர்த்து. எங்கள் அம்மா ஆன்லைனில் எனக்கு தெரியாமல் என் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லி சர்ப்ரைஸாக வந்து இந்த மிஷினை ஆர்டர் போட்டு எனக்கு வந்து என் பர்த்டேக்கு முன்னாடி, ஆக்சுவலாக நாங்கள் தேக்கடி போயிருந்தோம் பர்த்டேக்கு, அதனால் அதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக எங்கள் அம்மா இதை வந்து ஆன்லைனில் முன்னாடியே அமேசானில் போட்டு எனக்கு வந்து வர வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து கிஃப்ட்ஸ்லேயே இது கண்டிப்பாக எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட்டு. ப்ரொஃபஷ்னலாகவும் சரி, பர்சனலாகவும் சரி, என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு நான் இந்த மிஷினில் நிறைய டிசைன் பண்ணி தரலாம், ஸ்டிச் பண்ணி தரலாம். எனக்குமே நான் நிறைய டிசைன் பண்ணிக்கலாம். ஃபேஷன் டிசைன், நான் படித்த ஃபேஷன் டிசைனுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற கிஃப்ட் இது. சரி, நான் ரொம்ப பேசல. நெக்ஸ்ட் என்ன கிஃப்ட்டுன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்தது வந்து இதுவும் எங்கள் அம்மா கொடுத்தது தான். லைனாக எங்கள் அம்மா கொடுத்ததை ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். இது வந்து ஒரு
பர்ஸ் தான். 2 ஜிப் இருக்க பர்ஸு சில்வர் கலரில் ஃபுல்லாக கிளிட்டரியாக இருக்குது. பிளிங்கி எஃபெக்டில் வந்து இந்த பர்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து 2 இதில் ஸ்லிங்கெலாம் இல்லை, வெறும் பர்ஸ் மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். உள்ளே வந்து நிறையவே ஸ்பேஸ் இருக்குது. பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உள்ளேயுமே இன்னொரு ஜிப்பில் வந்து அதுக்குள்ளவே இன்னொரு ஜிப் இருக்குது. இது ஒரு கிட்ட. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ஸ்லிங் பேக் மாதிரி, இந்த சீட்டா பிரிண்ட் மாதிரி வந்துட்டு அதுவுமே ஷைனிங்காக இருக்குது நல்லா பார்க்க. கோல்டன் கலரில் ஸ்லிங் வந்து வந்துருக்கு. ஒரு கிளட்ச் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து நல்லாவே ஸ்பேஸாக இருக்குது நம்மளுக்கு. வெளியே ஃபோனு, வேலெட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டு சவி எல்லாம் வச்சுருக்கோம். கலர் கலராக இந்த மாதிரி என்ன சைடில் ஸ்லிங் பேக்கில் மாட்டிக்குவோம். அதனால அது மேன் பர்ஸ். இதை போட்டு எங்கள் கூட வரப்போறியா? இதில் என் பொருட்கள்லாம் நான் வச்சுக்குவேன். அது மட்டும் இல்லை, இது ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப முக்கியமானது. ஓகே, உன்னை திருத்த முடியாது. நெக்ஸ்ட் வந்து இதுவுமே ஒரு ஸ்லிங் பேக் தான். இது வந்து எல்லோவில் பிளாக், எல்லோ ஃபுல் எல்லோவில் பிளாக்கில் வந்து போல்கா டாட்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எப்படி இருக்குன்னா பேட்டர்ன் இதுவுமே ஷைனிங்காக தான் இருக்குது. பட் பிளாஸ்டிக் மாதிரி ஒரு இதில் இருக்குது, மெட்டீரியலில் இருக்குது. இதில் வந்து ஒரு மாதிரி எக்ஸகன் மாதிரி, கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ன்றதுனால நான் இந்த வேர்டெலாம் யூஸ் பண்ணுறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. எக்ஸகன் மாதிரி ஷேப்பில் அங்கங்கே வந்து ஃபுல்லாக வந்து ஃபுல் பேட்டர்னுமே அப்படி தான் வருது. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு ஜிப்பு தான் இருக்குது. உள்ளே வந்து இதோட ஸ்லிங் இருக்குது, பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. ஸ்லிங்கில் வந்து ஃபாரெவர் எங்கன்னு போட்டிருக்கு. எதுவுமே நான் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக எனக்கு கொடுத்துருக்காங்க. என்னதான் இதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்து ஸ்டைல் காமி அப்படின்னு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாலும் அட் லாஸ்ட் வந்து என்னதான் இருந்தாலும் கல்யாணம் ஆகி வீட்டு வேலையும் பார்க்கணும் அப்படின்றதுக்கு எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து 3 ஜாடி வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது உப்புலாம் போட்டு வைப்போம்ல அந்த ஜாடி, அது காட்டுறப்ப பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து குட்டி ஜாடியிலேருந்து ஆரம்பிப்போம். இந்த ஜாடி வந்து குட்டியாக தான் இருக்குது. இது வந்து தெரக்கோட்டா டைப்பில் இருக்குது, ஆனால் தெரக்கோட்டா கிடையாது. இது வந்து பீங்கானில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் தெரக்கோட்டா லுக்கில் வந்து ப்ரௌன் கலர்லேயே அதில் வந்து கோலம் டிசைன் மாதிரி சுற்றி வந்து கொடுத்துருக்காங்க. நான் இந்த மாதிரி நிறைய ஜாடி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன். எல்லாமே எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது தான். உங்களுக்கு ஜாடி பார்த்துட்ருக்க யாருக்காவது ஜாடிலாம் ரொம்ப பிடிக்கும், ஜாடி கலெக்ஷன்ஸ்லாம் பிடிக்கும் காட்டுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். இது ஒரு ஜாடி. அதுக்கப்புறம் வந்து உப்புலாம் கொட்டி வைக்கலாம் அப்படின்றது. ஏற்கனவே எனக்கு உப்பு கொட்டுறதுக்கெலாம் இருக்குது, இருந்தாலும் எங்கள் அம்மா வாங்கி தராங்க, நானும் என் கிச்சனில் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து இந்த ஜாடி தான். இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸு. இதில் வந்து எப்படின்னா ஹாஃப் வெயிட்டில் க்ரீனில் வந்து க்ரீன் லீஃப் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஹாஃப் ஒயிட்டில் க்ரீன் லீஃப் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இந்த ஜாடியோட கேப்லேயுமே வந்து அந்த லீஃப் பிரிண்ட்லாம் வருது. இதுவுமே பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அடுத்து பெரிய ஜாடியோட அது வந்து எல்லோவில் கொடுத்துருக்காங்க. எல்லோரையும் இந்த மாதிரி லீஃபு ஃப்ளவர் பேட்டர்னில் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லாவே பெருசு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ 2 கிலோ கிட்ட உப்பு, மிளகா, பருப்புலாம் வந்து இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து இவ்வளோ பெரிய ஜாடியில் வந்து நம்ம கொட்டி வச்சுக்க ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக 4 சைடுமே வந்து இந்த பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. கேப் வந்து ஃபுல்லாக எல்லோவில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த க்யூட்டான மிரர் தான். இந்த மிரர் வந்து அழகாக ஷைனிங்காக மெட்டாலிக் ஒரு மாதிரி காப்பர் ஷேடில் வந்து இந்த மிரர் வந்து இருக்குது. அழகாக காதில் வச்சு ஒரு டெடி பியர் எஃபெக்டில் வந்து இருக்குது. பேக் அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை பிரிண்டில் வந்து கொடுத்துருக்காங்க.
எங்கே வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சா, சரவணா ஸ்டோரில் வாங்கியிருக்காங்க எங்கள் அம்மா. பெஸ்ட்டு நம்ம அண்ணாச்சி கடையில் தான் வாங்கியிருக்காங்க. ஏன் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னாங்க. நான் ட்ரிப்பெலாம் வந்து நிறைய போவேன். அதனால் ட்ரிப்பு போகிறப்ப நான் மேக்கப் பண்ணிக்கலாம் யூஸ் ஆகும் என்னோடய ஹேண்ட்பேக்கில் வச்சு அப்படின்றதுக்கு இதை வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு க்யூட்டான ஒரு கிஃப்ட்டு. இது வந்து இப்படி இது வந்து ஒரு ட்ராயிங் ஸ்டாண்ட் மாதிரி. இதுவே பெரிய சைஸில் வந்தால் ட்ராயிங்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம ஏதாவது டிஸ்பிளே பண்ணுறதுக்கெலாம் யூஸ் ஆகும். இது என்னோடய பிஸ்னஸ் விசிட்டிங் கார்டு வைக்கிறதுக்கு, இல்லை என்னோடய ட்ரெஸ்ஸோட டேக் வைக்கிறதுக்கெலாம், டேக் வச்சு ஷோகேஸ் பண்ணுறதுக்கெலாம் இது வந்து அழகாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எங்கள் அம்மா வந்து இந்த கிஃப்ட் எனக்கு வாங்கியிருக்காங்க. பில்டப் பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. அடுத்து வந்து சில்வரில் இது ஒரு வாட்டி எங்கள் அம்மா யாருக்கும் வந்து ஒரு எதுக்கும் கிஃப்ட் பண்ண இந்த கிருஷ்ணர் வந்து வாங்கியிருந்தாங்க. லீஃபில் அந்த பச்சை கலரில் அந்த கிருஷ்ணர் சில்வரில் வர்றதுனால ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னதை ஞாபகம் வச்சு எங்கள் அம்மா வந்து எனக்காக போய் வாங்கியிருக்காங்க. இந்த போன கிருஷ்ண ஜெயந்திக்கும் நான் இந்த கிருஷ்ணரை வச்சு தான் வந்து சாமி கும்பிட்டேன். செம்ம க்யூட்டாக இருக்கும் பாருங்கள். இதில் வந்து வீடியோவில் சரியாக கிளாஸ்குள்ளே கிருஷ்ணர் இருக்கிறதுனால வந்து சரியாக வந்து அந்த க்ரீன் ஷேடு, அந்த அட்ராக்டிவ்னஸ் ரொம்ப தெரியல. நேரில் பார்த்திங்கன்னா செம்ம ப்ரிட்டியாக இருப்பார், தெரியுதா? அடுத்து வந்து இது வந்து என்னென்னா சில்வரில் ஸ்பூனு. இந்த ஸ்பூன் வந்து எனக்கு இல்லை, எனக்கு ஒரு பாப்பா பிறந்திருந்து அந்த பாப்பாக்காக இந்த ஸ்பூனா இப்போயே வாங்கி கொடுத்துருக்காங்க, பத்திரமா வச்சுக்கோன்ட்டு. அடுத்து ஆன்மீகத்தில் இறங்கிட்டாங்க எங்கள் அம்மா. நான் வந்து என்னோடய பூஜை ரூம்லேயும் நிறைய சாமிலாம் அழகாக வச்சுருப்பேன். ஃபுல்லாக இடமே இல்லாத அளவுக்கு வச்சுருப்பேன் நான். அதனால் அந்த கலெக்ஷன்ஸில் இதுவும் ஒன்று சேரட்டும் அப்படின்ட்டு ஓம்னு போட்டு க்யூட்டாக ஒரு ஸ்டாச்சு மாதிரி ஒன்று. அடுத்து அதே மாதிரி கோல்டு பிளேட்டடில் லோட்டஸில் விநாயகர் உட்காந்துருக்க மாதிரி, தெரியுதான்னு தெரியல. விநாயகர் தொப்பையில் கண்ணுலலாம் ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு குட்டியாக க்யூட்டான ஒரு ஐடல், இது ஸ்டாச்சு மாதிரி. நெக்ஸ்ட்டு எனக்கு விநாயகர் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனாலே எனக்கு கிஃப்ட் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் விநாயகராக கிஃப்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ இருந்தாலும் எனக்கு பத்தலைன்ற மாதிரி தான் நான் வந்து வச்சுருப்பேன். வச்சுருப்பேன் விநாயகர் மட்டும். இது வந்து தெரியுதான்னு தெரியல, இப்போ தெரியுதா? இது வந்து இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். விநாயகர் இதில் வந்து ஃபுல்லாக கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அவுட்லைன் மட்டும் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. இது நம்ம நார்மலாக பார்க்குறத விட இதுக்கு வந்து ஒயர் வருது. இந்த யூஎஸ்பியை வந்து நம்ம அடாப்டரில் ப்ளக்இன் பண்ணி நம்ம வந்து நைட்டில் இந்த லைட்டை போட்டு பார்த்தோன்னா இருட்டில் செம்ம அழகாக, அவ்வளோ தேஜஸாக, செம்ம அட்ராக்டிவாக இருக்குது இந்த கிஃப்ட்டு. நான் வருஷம் கொலுலாம் வைப்பேன், அந்த கொலுவில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு இந்த ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இருட்டில் நான் இந்த லைட்டை போட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ இதில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள் எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது இந்த கிஃப்ட்டுன்ட்டு. அதே மாதிரி இது வந்து ஒரு கீ செயினு. இதுவுமே ஒரு விநாயகர் தான், உட்டிலே காவ் பண்ண மாதிரி விநாயகர் ஷேப்புக்கு அப்படியே. இது ஒரு கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க எனக்கு. என்னோடய வீட்டு சாவி, அதுக்கப்புறம் எங்கள் பைக் சாவி, கார் சாவி, எதுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம் நான் அதுக்காக. நெக்ஸ்ட்டும் எனக்கு விநாயகர் எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி யானை ரொம்ப பிடிக்கும். என்னோட இது வரைக்கும் என் பர்த்டேனாலே என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னை வந்து ட்ரிப் எங்கன்னா கூப்பிட்டு போனாலே மிருகங்களோடு நான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி என்னோடய பர்த்டே எனக்கு தான் நிறைய கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா எனக்கு பெட்ஸு இந்த மாதிரி அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து
எங்கள் அம்மாவும் இந்த எலிஃபண்ட் கீ செயின் உட்லேயே காவ் பண்ண மாதிரி உள்ளெல்லாம் ஹோல்ஸ் இருக்க மாதிரி செம்மையாக காவ் பண்ணியிருக்காங்க. இந்த கிஃப்ட் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த கீ செயினுமே நான் இதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டும் ஒரு விநாயகர் கீ செயின் தான். 2 சைடில் வேறு வேறு விநாயகர் மாதிரி வருவாங்க. இந்த சைடில் வேறு ஒரு கலரில் விநாயகர் இருப்பார், இந்த சைடில் ரெட் கலரில் இருக்கார், இந்த சைடில் எல்லோ வித் ப்ளூவில் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்ச் ஒன்று வந்து காப்பர் கலரில் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் காப்பர் தான் ரொம்ப ஃபேமஸில், அதனால் காப்பர் மெட்டாலிக்கில் ஒரு வாட்ச் ஒன்று. இந்த ஷேப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒரு வாட்ச் ஒன்று. சும்மா ஏதாவது சாரீக்கெலாம் நான் மேட்சாக வேர் பண்ணிக்கலான்ட்டு ஒரு நெக் பீஸ் மாதிரி ஒன்று பிளாக் அண்ட் ஒயிட் காம்போவில். இதுவுமே வந்து நான் ப்ளெயின் டிசைனர் சாரீக்கெலாம் யூஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும் இந்த நெக் பீஸு. அடுத்து காட்டப்படுறது வந்து கொஞ்சம் அல்பமாக தான் இருக்கும். என்ன தான் நம்ம வந்து எவ்வளோ பெரிய பசங்களாக வளர்ந்தாலும் நம்மளோட பெற்றவங்களுக்கு வந்து நம்ம வந்து இன்னுமே குழந்தைங்க தான். இது எனக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு இந்த மாதிரி வேறு எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இது வந்து சாக்லேட் இருக்க ஒரு பாக்ஸ் தான். இது வந்து செப்பல் மாதிரி பேட்டர்னில் உள்ளே வந்து சும்மா பல்லிவுட்டாய் மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் க்யூட்டாக இருக்குது, எனக்கு பிடிக்குன்றதுனால இந்த செப்பல் மாதிரி ஒரு சாக்லேட் பாக்ஸு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி சொப்பு சாமான் மாதிரி ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் இது ட்ராலி மாதிரி, இது வந்து ட்ராலி மாதிரி இருக்கும். இதுலேயும் உள்ளே வந்து சாக்லேட் இருக்குது, பல்லி மிட்டாய் ஜெம்ஸ் மாதிரி சாக்லேட் அதுக்குள்ளே இருக்குது. அழகாக இந்த ட்ராலி வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணால் உள்ளே போயிடுது, வெளியே இழுத்து அந்த மாதிரி அழகாக வருது. செம்ம ப்ரிட்டியாக இருந்துச்சு. இதுவும் எல்லோவில். இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன் எது வேணால் நம்ம சொல்லலாம். கார்ட்டூனில் வர மாதிரி ஒரு வீல்லாம் வச்சு செம்ம கலர்ஃபுல்லாக. இதுவும் ஒரு சாக்லேட் பாக்ஸ் தான். இதுவுமே செம்ம க்யூட்டாக இருந்தது. இதை என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, எனக்கு கொடுத்துரு விளையாட அப்படின்னு. என்ன தான் நம்ம வளர்ந்தாலும் நம்ம அறிவு மைண்ட் வைஸ் நம்ம வளர்றது கிடையாது. அதனால இப்போல்லாம் நம்மளுக்கு எட்டும் கிஃப்ட் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஸ்கேட்டிங் போர்டு மாதிரி, இதுலேயும் உள்ள ஜெம்ஸ் மாதிரி சாக்லேட் இருக்குது பாருங்கள். ஒரு மாதிரி நியான் கலரில் இதுலேயுமே வீல் வச்சு வருது. ஸ்கேட்டிங் போர்டு மாதிரி சாக்லேட் பாக்ஸு. இது ஒன்று. அடுத்து வந்து இப்போ நான் காட்ட போகிறது வந்து எனக்கு இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிஃப்ட்டு. இது வரைக்கும் நான் அவ்வளோவா பார்த்தது இல்லை இது மாதிரிலாம். இது ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க. இது என்னன்னு தெரியுது அவங்களுக்கு. நல்லா ஃப்ளஃபியான கிளாத்தில் சாஃப்டாக வந்து நம்ம தலையில் இப்படி நம்ம தலைக்கெலாம் குளிச்சுட்டு வந்தால் நம்ம இப்படி போட்டுக்கிட்டு இங்கே ஒரு பட்டன் வரும், இந்த பட்டனில் வந்து நம்ம ஹேர் இதுக்குள்ளே வச்சு இங்கே வந்து இப்படி தூக்கி நம்ம இப்படி வந்து லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிக்கிட்டால் நல்லா வாட்டரெல்லாம் இது வந்து நல்லா ட்ரெயின் பண்ணிக்கும், நல்லா இழுத்துக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. எனக்கு ரொம்ப அடிக்கடி வந்து சைனஸ் இருக்கிறதுனால தலைவலி வரும். அதனால் வந்து இது ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு. இதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆக போகிற கிஃப்ட்டு. இதுவுமே எனக்கு இன்னும் எப்படி இந்த பட்டனில் போட்டு கட்டணும்லாம் தெரியல. இனிமேல் தான் நான் வந்து யூடியூப்பில் பார்த்து எப்படின்னு இதை ட்ரையல் பார்த்து நான் வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து க்யூட்டான ப்ரிட்டியான ஒரு ஹேண்ட் டவல் தான். இது வந்து எல்லோவில் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஸ்டார்ஸு ஹார்ட் பின்லாம் போட்ட மாதிரி, பட்டர்ஃப்ளைலாம் போட்ட மாதிரி ஒரு பேட்டர்ன். இது இந்த மாதிரி வேர்த்தா தொடச்சிக்கிறதுக்கு வந்து எங்கள் அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க எனக்கு. இது ஹேண்ட் டவல். அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ஹேண்ட் டவல். இதுவுமே செம்ம ப்ரிட்டியாக இருந்துச்சு. டெடி பியர் ரெட் கலரில் ஒரு மாதிரி க்யூட்டான டெடி பியர்லாம் போட்டு செம்ம சாஃப்டாக இருக்குது. டெக்ஸ்டர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நிறைய ட்ரெஸ்லாம் வந்து எனக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க. அந்த ட்ரெஸ்லாம் வந்து இந்த
இந்த 30 கிஃப்ட்ஸில் இன்க்ளூடட் கிடையாது. எங்கள் அம்மா வாங்கி கொடுத்ததுல அதுவும் தனியாக சும்மா ட்ரிப்பு போகிறதுக்கு பர்த்டேக்கு அப்படின்னு போடுறதுக்காக எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது எனக்கு. நீங்கள் இன்னும் என்னோடய தேக்கடி வ்ளாக்லாம் பார்க்கலன்னா கண்டிப்பாகவே பாருங்கள், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அடுத்து வந்து அது இல்லாமல் இதெல்லாம் இந்த ட்ரெஸ்லாம் வேறு எடுத்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு க்ராப் டாப் மாதிரி ஒரு டாப். இது க்ராச்செட்டில் ஒரு மாதிரி ஹோலாக ஃபுல்லாக வரும். நெக்கு கிட்டேயும் ஹிப்புக்கு வேஸ்ட் கிட்டேயும் வந்து எலாஸ்டிக் வச்சுருக்கோம். கையிலையும் வந்து குட்டியாக எலாஸ்டிக் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக எலாஸ்டிக் மாதிரி வச்சுருக்காங்க, ஸ்மோக்கி எஃபெக்ட் மாதிரி. இது வந்து நம்ம ஒரு ஸ்பெகத்தி மாதிரி ஏதாவது உள்ளே போட்டோன்னா தான் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாமல் இருக்கும். இதுவுமே ஒரு மாதிரி பாட்டில் க்ரீனில் சூப்பராக இருந்துச்சு இந்த டாப்புமே நேரில் பார்க்க. இன்னும் நான் இதெல்லாம் வேர் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது அவுட்டிங் போகிறப்ப இல்லை ட்ரிப்பு போகிறப்ப யூஸ் பண்ணணும்னு வச்சுருக்கேன் இந்த டாப்லாம். அடுத்து எனக்கு பெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னல, அதனால் எங்கள் அம்மா வந்து எனக்கு சும்மா நைட் வேருக்கு போட்டுக்கிற மாதிரி ஒரு டிஷர்ட் இது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், குட்டி குட்டி டாகி வந்து தலை கீழே இருக்க மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் டாகி பிரிண்ட்டு. குட்டி ஃபுல்லாக டிஷர்ட் ஃபுல்லாக டாகி பிரிண்ட்டு தான். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டாக் வளர்த்தேன். அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியலன்னு கொடுத்துட்டோம். அதனால் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் டாக் வளர்க்க முடியல அப்படின்ட்டு. எங்கள் அம்மா வந்து எனக்கு இந்த டிஷர்ட்டை வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக டாகி பிரிண்ட் போட்ட மாதிரி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுமே ஒரு அனிமல் பிரிண்ட் போட்ட மாதிரி தான். இது வந்து ஃபுல்லாக கிட்டி பிரிண்ட் போட்ட மாதிரி ஒரு டிஷர்ட். இதுவுமே நைட் ட்ரெஸ் தான். ஃபுல்லாக வந்து கேட் பிரிண்ட் போட்ட மாதிரி செம்ம ப்ரெட்டியாக க்யூட்டாக இருக்குது இந்த டிஷர்ட் கூட. அப்புறம் இது ரெண்டுத்துக்கும் காமனாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பிளாக்கில் ஒரு நைட் பேண்ட் ஒன்று 3/4 வர மாதிரி, பிளாக்கில் ஒயிட் போல்கா டாட்ஸ் மாதிரி போட்டிருக்கு. அப்புறம் எங்கள் அம்மா கொடுத்த கிஃப்ட்ஸ்லேயே இதுதான் வந்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி. இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? எனக்கே தெரியல. எங்கள் அம்மா கிட்ட கேட்டதும் தான் சொல்கிறாங்க, இது வந்து ஒரு பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பரா. என்னதான் இருந்தாலும் ஹோம் மேக்கர் அப்படின்றதுனால எனக்கு பாத்திரம் தேய்க்க ஈஸியாக யூஸ் ஆகும் அப்படின்ட்டு இந்த ஸ்க்ரப்பரும் ஒன்று எனக்கு வாங்கி வச்சு கொடுத்தாங்க இந்த கிஃப்டோட. என்ன தான் நம்ம எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணாலும், எவ்வளோ இன்ஸ்டாகிராம்லலாம் ரீல்ஸ் போட்டு சீன் காமிச்சாலும், வீட்டில் இந்த மாதிரி பாத்திரம் தேய்க்கிறது, வீடு பெருக்கிறது, பாத்ரூம் கழுவுறது எல்லாமே நான் தான் பண்ணேன். இதுலேருந்து என்னால் தப்பிக்க முடியல, என்ன பண்ணுறது. நான் வந்து வீடியோ இருக்கிறதுனால என்கிட்ட மைக் இல்லை, அதனால நான் வந்து ஃபேனு ஏசிலாம் போடாமல் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு ஃபுல்லாக ஸ்வெட் ஆகுது, என்னால் முடியல. இந்த 30 கிஃப்ட்ஸு என்னென்னு நம்ம பார்த்ததுக்கே நம்மளுக்கு வந்து 1/2 ஹவருக்கு மேலே வீடியோ ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அதனால் நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம வந்து மிச்சம் எல்லோரும் கொடுத்த கிஃப்ட்ஸ்லாம் என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.